தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. திமுகவில் மட்டும் சூடு முடிக்கலை, ஒன்றும் முடிக்கலை. இப்போ துர்கா ஸ்டாலின் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படின்னா எல்லா தொகுதியும் போகணும்ல, ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் போகிறாங்க. என்னென்னா திருவள்ளூர், சென்னைக்கு பக்கத்தில், அங்கே மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. யார் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? பார்த்துருக்கோம். ஆமாம், 50 வருஷமா அதுக்கு வந்து எங்களுக்கு எல்லாருமே இது ரொம்ப சந்தோஷமா. ஏன் என்ன விசேஷம்னா, அந்த தொகுதியில் இந்த திமுக சார்பில் சீட்டு வாங்கினவர் அவருக்கு வேண்டிய ஆள், யாரையும் வச்சு பண்ணியிருக்காரு. அவரே வந்து பிரச்சாரம் பண்ண சொன்னோன்னா ஒரு தொகுதிக்கு மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. மருமகன், அவருடைய மருமகன் சபரீசன், அவரும் ஒரே ஒரு தொகுதி, வில்லிவாக்கம்னு ஒரு தொகுதி. அதில் அண்ணா நகரில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கார். அவருடைய பையனுக்கு மோகன், அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அவருக்கு மட்டும் மருமகன் போய் ஸ்டாலின் அவர்களின் மகளுடன் மருமகன் போய் அவருக்கு மட்டும் கான்வர்ஸ் பண்ணுறாங்க. அது என்ன அவ்வளோ பாசம்னு பார்த்தீங்கன்னா, பினாமி தான். அவங்களும் பெரிய ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஜி ஸ்கொயர் இதெல்லாம் பினாமியாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் போய் செய்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த இவர் ஆதவர்ஜுன் இருக்கார்ல, சபரீசனோட தானே முதல்ல வேலை செஞ்சார். என்னை விட்டுட்டு நீ அந்த பக்கம் போயிட்டே அப்படிங்கிற கோபம். அதனால் அவர் அங்கே மட்டும் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸ்டாலின் தான் சொல்கிறேன்ல, தேர்தல் பரப்புரையே இல்லை. ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசிட்டு வந்துடுறாரு. உதயநிதி மட்டும்தான் சுற்றுறாரு. அதுவும் என்னென்னத்தையோ பேசி எடப்பாடி ஃபோட்டோவை காமிச்சு அவர் கள்ள ட்ரெயின், துபாய் விஷயம் இது மாதிரி சொல்லி ரொம்ப கேவலமாக போச்சு. உடனே அதை விட்டுட்டு மார்ட்டினுடைய பையன் சார்லஸ் மார்ட்டினை சொன்னார். அவர் இன்னும் உனக்கு என்னையா 4 கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுவான், நீ கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணிவிட்டு சூசைடு பண்ணுற, பாலிடாடை குடிக்கிறேன்னு மானத்தை கப்பலேற்றி விட்டார். அதனால் இவரும் வந்து இவர் சொல்கிறாராம், உதயநிதி, என்னப்பா வாயை திறக்கவே பயமாக இருக்குது, எதை திறந்தாலும் வம்பு வருது அப்படின்னு. அவருடைய பிரச்சாரமும் கொஞ்சம் வேகம் குறைஞ்சி போச்சு. அவர் எப்போவுமே 5 மணிக்கு தான் எழுந்திருப்பார் சாயங்காலம். 5 மணிக்கு மேலே போனால் என்ன 4-5 மணி நேரம் எவ்வளோ இடத்த பார்க்க முடியும், எவ்வளோ இடத்த சுற்ற முடியும். அதனால் மிக மிக டல்லாக இருக்குது திமுக பிரச்சாரம். போன தடவை வடிவேல் வந்தார், இந்த தடவை வடிவேலும் வரல. ஒரு தடவை வந்துட்டு ஓடிட்டார். வடிவேல்கிட்ட சர்க்கிளில் கேட்டோம், ஏன் வடிவேல் வந்துட்டு ஓடிட்டார். கூட்டமே இல்லை. வடிவேல் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, குடும்பத்தில் திமுக தோக்க போகுது, நீங்கள் பாட்டுக்கு போய் திமுகவுக்கு இது பண்ணி மற்றவங்ககிட்ட கெட்டபேர் சம்பாதிச்சுக்காதீங்க, நீங்கள் வந்து சினிமா துறையில் இருக்கீங்க, நாளைக்கு இவர் விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா சினிமாவும் போயிடும், ஏற்கனவே போச்சு உங்களோட நம்பி, ஒதுங்கிக்கங்கன்ட்டாங்களாம். அவரும் ஒதுங்கிட்டார்.